கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, 20 சாம்பார் வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி கட் பண்ணிய 2 தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி கட் பண்ணிய அரை வாழைக்காய், கட் பண்ணிய 10 அவரைக்காய், பாதி அளவு கட் பண்ணிய மாங்காய், 100 கிராம் கட் பண்ணிய மஞ்சள் பூசணிக்காய், 100 கிராம் கட் பண்ணிய சர்க்கரை வள்ளி கிழங்கு, கட் பண்ணிய ஒரு உருளைக்கிழங்கு, 50 கிராம் மொச்சை பயறு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி 300 ml தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி மிதமான தீயில வேக வைத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி காய்கறிகள் வெந்ததும் எலுமிச்சை பழ அளவு புளியை ஊற வைத்து கரைத்து எடுத்த புளி கரைசல் 300 ml சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் கொதிக்க வைத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் குழம்பு ரெடி.